ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் இருக்க எடிட்டிங் ரூமில் அன்பே சிவம் படத்தோட எடிட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. அப்போது டைரக்டர் சுந்தர்சி வந்து அவருடைய போக்கில் வந்து இந்த கதை ஆர்டரை வச்சு எடிட் பண்ணி முடிச்சுட்டு பேலன்ஸை வந்து நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டார். மறுநாள் வந்து எடிட் ஷூட்டில் வந்து ஓட்டி பார்க்கும்போது ஆர்டர் மாதிரி இருக்குது, எடிட் வந்து எல்லாமே மாறி இருக்குது. இது யார் மாற்றினது, இது என்ன இப்படி இருக்குது, நான் சொன்ன மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே உள்ளவங்க சொல்லியிருக்காங்க, இது கமல் சார் வந்து நைட்டு அவர் வந்து அவருடைய இதுக்கு மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்து அங்கேருந்து சுந்தர்சி வந்து கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் இந்த படத்தோட எடிட் பண்ணி முடித்தது கமல் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியே அப்போவே வந்தது. ரெண்டாவது, அந்த படத்துடைய பற்றி அறிவிப்பு வரும்போதோ செய்தி வரும்போதெல்லாம் சுந்தர்சிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரியே செய்தி வரும். அந்த படத்துடைய ஆடியோ நிகழ்ச்சிகள்லையும் அந்த நிகழ்ச்சிகள் படங்கள் சம்மந்தப்பட்ட எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புகளும் பார்த்திங்கன்னா சுந்தர்சிங்கிறவர் வந்து அந்த படத்துக்கு அவர் தான் டைரக்டராங்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதெல்லாம் மறந்து நீ வந்து இவங்க வந்து மறுபடியும் சேர்ந்து அதை பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப பெரிய வெற்றிகரமான விஷயம்தான். அந்த மாதிரி நேரத்தில் இந்த சுந்தர்சியோடைய இந்த அறிவிப்பு வந்து உண்மையிலே அது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இது வெங்கட் பிரபுக்கு இதுக்கான வாய்ப்பு கிடைக்குதா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.